ஹாய் கைஸ், இந்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வரதால் அந்த பேப்பரோட கண்டென்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். குவார்டர்லி எக்ஸாமில் மட்டும் 6 சாப்டர் இருக்குது. அப்புறமா 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்டில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1 மார்க்ஸ் 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்ச உடனே புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 1 மார்க்ஸ் தான் வரும். அது போக சில டைம் ஓனா கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்ஸ்னும் 14 மார்க் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதை கன்ஃபார்ம் படித்தே ஆகணும். இது படித்தா நமக்கு இந்த மார்க் எடுக்க டோட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ண 1 மார்க்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் 14 கொடுப்பாங்க. 2 மார்க்ஸ் 14 கொடுத்து 10 எடுத்து சொல்லுவாங்க. அதில் வந்து 28வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயம் வரும். அது என்னென்ன கம்பல்சரி கொஸ்டின்னா, இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் கேட்குறது, அல்ஜிப்ராவில் கேட்குறது, இந்த மாதிரி கேட்பாங்க. 2 மார்க்ஸில் வந்து நமக்கு 20 மார்க் வருது. எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸ்லேருந்தும் கேட்பாங்க. ஈஸியாக இருக்கிற சின்னதாக இருக்கிற சம் மட்டும் தான் கேட்பாங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து அடுத்து பார்ட் 3 வந்து 5 மார்க்ஸும் அதே மாதிரி தான் 14 5 மார்க்ஸ் இருக்கும். அதில் நம்ம எதாவது 10 எழுதுனா போதும். ஆனால் 42nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அது நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அதை தவிர்த்து வேறு எதாவது அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம 42nd கொஸ்டின் வந்து மார்க் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ்லேருந்து இந்த செட் ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி பெரிய சம் ஃபேக்டரைசேஷன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ்லாம் இருக்கும். அடுத்து பார்ட் 4 இருக்கிறதுலையே மார்க் ஸ்கோரிங் பார்ட் 4 தான். நம்ம 16 மார்க் வரும். 8 மார்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 மார்க் வந்து ஜாமெட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸும் இல்லைன்னா டேஞ்சன்ட் லைன்ஸும் கேட்பாங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், நமக்கு அதில் 8 மார்க்கும். கிராஃப் ஏதாவது ஒன்று இன்வெர்ஸ் வேரியேஷனாக இருக்கும், இல்லை டேரக்ட் வேரியேஷனாக, அந்த கிராஃபில் 8 மார்க் வரும். இதில் மார்க் விடவே கூடாது. இதில் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.